திருவள்ளூர் அருகே பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவிக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த இரண்டாம் கணவன் தன்னை தட்டி கேட்டவர்களை சரமாரியாக கத்தியால் குத்தியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தன்னை எச்சரிக்க நீ யார் என ஆத்திரத்தில் கொலைவெறி ஆட்டம் ஆடிய நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருவள்ளூரை அடுத்த பூங்காநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான இந்துமதி. இவருக்கு ராஜேந்திரபாபு என்பவருடன் திருமணமாகி 8 வருடமாக வாழ்ந்து வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு கணவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்துமதியின் பெற்றோர் அவருக்கு 2வது திருமணம் செய்ய வரன் பார்த்து வந்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு புட்லூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான அசோக்குமார் என்பவரை பார்த்துள்ளனர். ஆனால் அவரது நடத்தை சரியில்லாததால் திருமண பேச்சுவார்த்தையை தொடராமல் நிறுத்திவிட்டனர். ஆனால் இந்துமதியோ அசோக்குமாரை பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டுள்ளார். அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில்தான் அசோக்குமாரின் நடத்தையில் உள்ள மாற்றங்களை இந்துமதி கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார். கடந்த 6 மாதங்களாக அவரது போக்கு சரியில்லாத நிலையில் அசோக்குமாரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார் இந்துமதி. இதனால் ஆத்திரமடைந்த அசோக்குமார் தொடர்ந்து இந்துமதிக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வருவதற்காக இந்துமதி சென்றுள்ளார். அங்கு வந்த அசோக்குமார் இந்துமதியை வழிமறித்து கடும் தகராறு செய்ததாக கூறப்படுகிறார். பயந்து போன இந்துமதி இதுகுறித்து தனது அத்தை மகனான சந்திரபோஸிடம் நடந்ததை கூறி அழுதிருக்கிறார். அசோக்குமாரின் தொடர் தொல்லைக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என கூறிவிட்டு சென்ற சந்திரபோஸ் தனது நண்பர் நித்யானந்தம் என்பவரை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். அசோக்குமார் குடியிருக்கும் வீட்டிற்கு சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்துமதிக்கு தொல்லை கொடுப்பதை இதோடு நிறுத்திக் கொள்ளுமாறு இருவரும் எச்சரித்துள்ளனர். இதனால் அசோக்குமாரின் ஆத்திரம் மேலும் அதிகரித்திருக்கிறது. தனது மனைவியிடம் பேசக்கூடாது என கூற இவர்கள் யார் என கோபத்தில் கொந்தளித்திருக்கிறார் அவர். இதனால் அவர்கள் இருவரையும் பழிவாங்க வேண்டும் என்கின்ற வெறி அதிகரித்திருக்கிறது. ஒரு முடிவுக்கு வந்த அவர் கத்தியை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு இருவரையும் தேடிச் சென்றிருக்கிறார். சம்பவத்தன்று இரவு 11 மணி அளவில் பூங்காநகர் அப்பாசாமி சாலையில் இருவரும் காரில் வருவதை பார்த்த அசோக்குமார் அவர்களை தடுத்து நிறுத்தி மடக்கியிருக்கிறார். காரில் இருந்து இறங்கிய இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தியிருக்கிறார் அசோக்குமார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த இருவரையும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அனுமதித்துள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த நித்யானந்தம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்துமதியின் அத்தை மகன் சந்திரபோஸ் படுகாயத்துடன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கத்திக்குத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருவள்ளூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து அசோக்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.